இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க நந்தினி, என்ன விஷயம்? மேடம், உங்க ஜூனியர் இப்போ அருளுக்கு கால் பண்ணிருந்தாரா? நான் தான் ரிமைண்ட் பண்றதுக்காக அவரை கால் பண்ண சொல்லியிருந்தேன். அதனால இங்க ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன பிரச்சனை? ஒரு ரிமைண்டிங் கால்னால இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமா மேடம், நீங்க கொடுத்த 2 மாச டைம்க்குள்ள அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா அது வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க தான் அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கணும். கொடுத்துட்டா போச்சு. இந்த 2 மாசத்துல என்னென்ன நடந்தா அடுத்து அவங்க இந்த டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்குவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது என்னன்னு சொல்லுங்க மேடம். அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்பி இங்க வாங்க. என்னோட மொத்த ஐடியாவையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேடம். அட்வொகேட் மேடம் என்ன சொன்னாங்க? நம்ம 2 பேரையும் உடனே கிளம்பி நேர்ல வர சொல்றாங்க. வா போலாம். என்னாச்சு? இரு, பெட்ரோல் இல்ல போல இருக்கு. அதான் வண்டி நின்றுச்சு. வண்டியை எடுக்கும் போது இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ஏய், வக்கீல் மேடம் உடனே வர சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அந்த அவசரத்துல நான் கவனிக்கவே இல்லை. சரி, இப்போ நம்ம சீக்கிரமா போகணும். ஏதாவது பண்ணு. உடனே ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்றது? பெட்ரோல் பங்க் இங்க இருந்து ரொம்ப தூரம். இரு, ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். தெரிஞ்ச யாருக்காவது ஃபோன் பண்ணி பெட்ரோலை வாங்கிட்டு வர சொல்லலாமா? யாருக்கு ஃபோன் பண்றது? அன்னைகிட்ட கேட்டுருவான். என்னடா, அதான் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றேன்? இல்லைண்ணே, அவங்க போய்கிட்டு இருந்த வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சுண்ணே. இப்போ அவன் மட்டும் தான் தனியா இருக்கான். தனியா இருக்கானா? அவைகடா அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு தனியா போய் போன்ல பேசிக்கிட்டு இருக்குண்ணே. டேய், இதாண்டா சரியான நேரம். அடிச்சு தூக்குடா. சரிண்ணே. கரிகாலா, கரிகாலா, இந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல. கரிகாலா.